ஒரு 10 கிராம் கடைசியில் தங்கும். அதனால் தான் தங்கத்திற்கு தங்கம் என்று பெயர். கடைசி வரைக்கும் நீங்கள் தங்கினால் தங்கம், இடையிலே எழுந்து போனால் இரும்பு போகிறது. இடையிலே எழுந்து போனால் உவர்மண் போகிறது என்று நான் அல்ல, தமிழோசை கவிஞர் மன்றத்தின் நிர்வாகிகள். பசித்தால் பால் சோறாய், தவித்தால் தாய்மடியாய் வாய்த்த கொடையாளர் ஹைதர் அலி, பழனி பாலுசாமி, சீனிவாசன் போன்றவர்களின் கொடையுள்ளம் இருந்தும். அதனால் நான் விரைந்து பேசுவதற்கே நான் விரும்புகின்றேன். புகார் நோக்கி புறப்படுவோம். மூலிகை தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழ் வானின் கிழக்கு திசையை கிழித்துக் கொண்ட முதல் சூரியோதயம் சிலப்பதிகாரம். தமிழ் சாலையில் கவிதை தேர் நெடும் பயணம் மேற்கொண்ட முதல் பயணம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இலக்கியத்தின் தலை குழந்தை. அதனுடைய முதல் உச்சரிப்பு அம்மா அல்ல, அது முதலில் உச்சரித்ததே புரட்சி என்றுதான். இது கற்பனைகளின் ஐம்பொன் அபிஷேகம் அல்ல. சிலப்பதிகாரம் யதார்த்தம் அடுக்கிய மல்லிகை சரம். சிலம்பாட்டம் அல்ல சிலப்பதிகாரம். இது கவிதையின் கும்மி விளையாட்டு. போதி மரம் சுரந்த ஞான தேனல்ல சிலப்பதிகாரம். இது குழந்தைக்கான முதல் சீம்பால். தலை தாங்க ஒண்ணா அளவு தயாரிக்கப்பட்ட தங்க கிரீடம் அல்ல சிலப்பதிகாரம். தமிழன் தலையில் வரிந்து கட்டப்பட்ட மொழிக்கான முண்டாசு. இது முகப்படாம் அல்ல, கண் பார்வை. சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம். அது ஒரு சமய ஒற்றுமையினுடைய சஞ்சீவி மூலிகை. எல்லா மன்னர்களையும் எல்லா சமயங்களையும் இசைத்தும் இணைத்தும் பாடிய தமிழர்களின் ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததற்கு பிறகுதான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு காப்பிய மரபு அங்கே கால் ஊன்றியது. புகார் நகரை புகார் நோக்கி புறப்படுவோம் என்றால் புகாரின் பெருமை புகாரை காட்டிலும் மதுரையில் தான் பேசப்பட்டது. மதுரைக்கு போனாள். கண்ணகியும் கோவலனும் போனார்கள். எல்லாவற்றையும் இழந்து மாதவியோடு குண்டனைய செல்வத்தை தொலைத்துவிட்டு வீசிய கையோடும் வெறும் கையோடும் ஒரு நாள் விடியற் காலையில் கண்ணகியின் வீட்டு கதவை தட்டினான் கோவலன். கையறு நிலையில் நிற்கிற கணவனை பார்த்ததும் என்ற காரிகை, எதுவும் இல்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு தேவையில்லை, இதோ 2 சிலம்பு இருக்கிறது, கொள்ளுங்கள் என்றாள். ஒற்றை சிலம்பை கையில் ஏந்தி இழந்த செல்வத்தை, இழந்த வாழ்க்கையை உன்னோடு ஈட்டுவதற்கு புறப்படுவோம் மதுரைக்கென்று புறப்பட்டான். கோவலன் கள்வன் என்று கருதி மாடக்கூடல் மதுரையில் அவன் கொலை செய்யப்பட்டான். இங்கே சான்றோர்கள் உண்டா? இங்கே பெண்கள் உண்டா? இங்கே தெய்வம் உண்டா என்று தலைவிரி கோலத்தோடு அலைவாயும் கூந்தலோடு அழுது கொண்டிருக்கிற கண்களோடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிமன்னர் காலத்தில் கேள்வி கேட்பதே பாவம் என்று கருதப்பட்ட ஒரு சமூகத்தில் வீட்டிலிருந்து வீதிக்கு வந்து பழக்கப்படாத ஒரு கண்ணகி வைகைக்கரையில் வஞ்சினம் உரைத்த அரண்மனையின் முன்னால் வந்து நின்றாள். வாயிற் காப்போனிடத்தில் வந்து நிற்கிற விவரத்தை சொன்னாள். கொற்றவை போல நிற்கிறாள். அழுது கொண்டிருக்கிற கண்கள், அலைவாயும் கூந்தல், காளி போல் நிற்கிற அவளை வரச் சொல்லவா என்று கேட்ட பொழுது பாண்டியன் நெடுஞ்செழியன் வரச் சொன்னான். யாரையோ நீ மடக்கொடியோய் என கேட்டான். பாண்டிய மன்னன் கண்ணகியை பார்த்து, புகாரின் பெருமை மதுரையில் பேசப்படுகிறது. கண்ணகி சொன்னாள், தேரா மன்னா செப்புவது உடையேன், நீ யாரென்றா என்னை கேட்டாய்?
நாஞ்சில் சம்பத்து குவைத்து வந்தால், ஐயா செந்தமிழரசி நீ யார் என்றால், என் பெயர் நாஞ்சில் சம்பத்,